Welcome to Commerce class. Now we are going to see about types of companies. The types of companies la first பார்க்க போறது வந்து classification of companies on basis of incorporation. First one is chartered company. Chartered company அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட ராஜா அல்லது ராணி பெர்மிஷன் கொடுக்கணும் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கம்பெனி பேர் தான் chartered company. So these chartered companies, they are established by king or queen of a country, and the powers and privileges of the chartered company are specified in the charter. The powers granted to start a company is given in the charter, and if they feel like they can even cancel the charter. Example அப்படின்னா நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பெர்மிஷன் யார் கொடுத்தது அப்படின்னா இங்கிலாந்துல இருக்க அந்த ராஜாவோ அல்லது ராணி அவங்க கொடுத்த அந்த பெர்மிஷன் மூலமா தான் அவங்க இங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் an example for the chartered company. Apart from that, you have other names also like Bank of England, Hudson Bay Company. Now all these are example of chartered company. The Company Act does not apply to them. Companies Act என்னென்ன rules and regulations இருக்கும் அது வந்து இதுல apply ஆகாது. Next one what we are going to see is statutory company. Statutory company ஓட rules and regulations பார்த்தீங்கன்னா that is created or it is established by special act made in parliament or state assembly. அதாவது பார்லிமெண்ட்லேயோ அல்லது ஸ்டேட் அசம்பிளியோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தனியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனி இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் அ பிரைமரி டாக்குமெண்ட் அண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனியை வந்து அது டீட்டெயில்ஸ் எல்லாமே எம்ஓஏல இருக்கும். அண்ட் டே டு டே மேனேஜ்மெண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆடிட்டிங் ஆஃப் திஸ் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி யார் எடுத்து செய்வாங்க அப்படின்னா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா CAGI. இவங்க கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கம்பெனி இஸ் LIC, GIC, RBI, SBI, IDBI, Railways, Electricity, ONGC இது எல்லாமே ஸ்டாச்சுட்டரி கம்பெனிக்கு வந்து எக்ஸாம்பிள். They enjoy autonomous status. இவங்களுக்கு வந்து லிமிட்டெட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து அவங்களோட கம்பெனிக்கு பின்னாடி இருக்காது. ஓகே, லிமிட்டெட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா liability is limited. ஓகே, ஸோ திஸ் வேர்ட் லிமிட்டெட் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து இந்த கம்பெனி பேருக்கு பின்னாடி வராது. ஏன் அப்படின்னா இது ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஸோ rules and regulations for such statutory company are created in the parliament or state assembly, and it has its own memorandum of association, articles of association, and the Comptroller and Auditor General of India submits or places all the reports in the Parliament or State Assembly. Okay, so next, so I think this is very clear now. Statutory company na enna appadina அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா association not for profit. எப்பயுமே கம்பெனி எதுக்கு செயல்படுதுன்னா only to see the profit. ஆனால் there are certain associations which do not want profit. அப்போ அவங்க எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகிறாங்கன்னா மேபி டு promote some form of art or sports or for science or religion, charity. இவங்களோட எண்ணமோ நோக்கமோ வந்து லாபம் பார்க்கறது இல்லை, சேவை செய்யறதா இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து association not for profit. So according to sections 25 the central government license கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா association may be registered as a company. இந்த அசோசியேஷனை கம்பெனிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். liability வந்து லிமிட்டெட் இருக்கும் without using the word limited or private limited. இந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன வேர்டு லிமிட்டெட் ஆர் பிரைவேட் லிமிட்டெட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்.
So the license yaar kudukrana, it is granted only in the case of association not for profit. And then here the main aim of forming is formed as a limited company aim in the promotion of sports, commerce, art, science, religion, charity and other useful object. Its main aim, it intends to apply its profit, if any, for promoting the object. அதாவது இவங்களுக்கு இந்த ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ராஃபிட் அப்படி ஏதாச்சும் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, திருப்பி இதுக்கே வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் எல்லாம் இருக்காது, மெம்பர்ஸ்க்கு டிவிடெண்ட் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் 3 features you can say. Such companies may be public or private company and may or may not have share capital. Share capital irkalam illa illamalum irkalam. So association not for profit. Some இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, classification of companiesல company based on incorporation la chartered company, statutory company, association not for profit. Chartered company அப்படின்னா the king or the queen of a company of the country gives the power to start a company. Statutory company, the rules and regulations of particular company are framed especially in the parliament or state assembly, and it is an autonomous existence. Association not for profit அப்படின்னா they are coming into existence to promote one particular type of service or art or culture or science, or to promote any one of them. So we saw these 3 different types of company based on incorporation. Go through the lesson, children. I think it will be very helpful for you. We come to the end of this class. Thank you.